ஓகே, என்ன வேலும்? ஏசி. அது இணைச்சு வர்றேனா? பிடி. பிக்யூ. ஒரே புள்ளியினூடாக செல்கின்றன. என்ன நிறுவேலும்? ஆருக்காச்சும் ஐடியா இருக்கா? பிரணவி, சீமா, ஆராய்ச்சி சொல்லுங்க. அப்ப நம்ம என்னன்னு காட்டேலும். ஆனா இதுல இருக்க எல்லா கோட்டையுமே நம்ம சமனண்டு காட்டினா ஓகேவா? நீங்களே சொல்லுங்க. இதுல இருக்கு ஏசியன் கோடு, பிக்யூ என்ற கோடு, டிபி என்ற கோடு. இவ்வளத்தையும் நம்ம சமனண்டு காட்டினா ஓகேவா? என்ன ஒருத்தரையுமே பதில காணையில. நம்ம சமனண்டு காட்டேலுமா? இல்ல டீச்சர். ஏன் காட்டியல அது நிர்ஜன் சமனண்டு? இதுல பாருங்க. இதுல இந்த இடையறத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இது இதுக்கு சமாந்தரம். சரியா? இதுல இந்த கோடு இருக்கு. நான் நீராவே கீறுறேன். நான் அதுல புள்ளி கொள்ளகரி இருக்கு. இதுல நீரா கீறுறேன். இதுல இதுல ஒரு ஓவன் போட்டு நான் இந்த ரெண்டு முக்கோணியை ஒருங்கி செய்ய வைக்கிறேன். இது ஏபிஎம். இது பி, இது சி, இது கியூ. இது ரெண்டையுமே நான் இதுல இருக்கிற முக்கோணி ஏஓபியையும் ஒருங்கி செய்ய வைக்கிறேன் முக்கோணி பிஓசி. இது ரெண்டையும் ஒருங்கி செய்ய வைக்கும் போது எப்படி உருவாகும்? இதுல பாருங்க. ஒருங்கி செய்ய வச்சீங்கடா இதுல பிஓவும் ஏஓவும் சமனாகவே வரும். சமனா வரும். ஒருங்கி செய்ய வைக்கலாமா முதல்? ஏஓ
ஏஓ கியூவையும் பிஓசியையும் ஒருங்கி செய்ய வைக்கலாமா? ஓ டீச்சர். ஓ, என்ன நிபந்தனைகள் ஒருங்கி செய்ய வைக்கலாம்? பக்கம் பக்கம் பக்கம். பக்கம் 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 என்ன சமனாக வரும்? பக்கம் கோணம் பக்கம். பக்கம் கோணம் பக்கம் அது வராது. இதுல நம்மளோட டாஸ்கே இதையும் இதையும் சமனண்டு காட்டுறதுதான். அப்படி இருக்கும்போது என்னண்டு நம்ம சொல்ல பாருங்க, நான் கோணம் கோணம் பக்கம் நிபந்தனையில ஒரு செய்ய வைக்கிறேன். பக்கம் பக்கம் கோணம். பக்கம் பக்கம் கோணம். ஓ, அதுலயும் நம்ம ஏனென்று சொன்னா இது இதுக்கு சமனாக இருக்கும், இது இதுக்கு சமனாக இருக்கும். ஏனென்றால் இணையத்தின் இயல்பு. ஆனா நானே பாருங்க, இந்த கோணமும் சமன். அதே மாதிரி இந்த கோணமும் சமன். அப்ப கோணம் பக்கம் கோணம் என்ற நிபந்தனையில நான் ஒருங்கே வைக்கிறேன். இந்த இதுல AQO என்ற கோணமும் OPCN கோணமும் சமன். சரியா? என்ன காரணம் என்றா ஒன்று விட்ட கோணம். அடுத்தது AOவும் OCPயும் சமன் ஒன்று விட்ட கோணம். அடுத்தது AQ சமன் PC. இது என்ன? இணையத்தின் எதிர்பக்கம் சமன். இப்படி இதை ஒருங்கி செய்ய வைக்கலாமா இல்லையா? வைக்கலும். வச்சா முக்கோணி AOQ முக்கோணி AOQ முக்கோணி POC கோணம் பக்கம் கோணம் என்ற பக்கம் கோணம் கோணம் என்ற நிபந்தனையில ஒருங்கி செஞ்சா ஏஓவும் பிஓவும் சமனாக இருக்கும். இப்படி எழுதலாமா இல்லையா? நான் அதே மாதிரி OQவும் OCயும் சமன். இப்படியும் நான் எழுதலாமா இல்லையா? என்ன எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க? இப்படி எழுதுனானே இதுக்கும் சமனா இருக்கும். இந்த ரெண்டு முக்கோணியும் ஒருங்கி செய்ய வச்சா இந்த பக்கம் அப்படி இருக்கும், சமனாக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் சமனாக இருக்கும். இப்ப நம்ம சொல்லலாம் ஏசி என்ற மூலை விட்டமும் PQ என்ற மூலை விட்டமும் எப்படி இருக்கும்? இங்க சமன். இதுல இந்த இணைகரத்துல ஏசி என்ற மூலை விட்டமும் PQ என்ற மூலை விட்டமும் வருது. அடுத்த இணைகரத்திலையும் ஏசி என்ற மூலைவிட்டமும் DB என்ற மூலை விட்டமும் சமன். ஏன் இதுதானே அங்கேயும் வரப்போகுது. அப்ப இந்த PQDB அப்ப எல்லாமே AC PQ DC DB அவ்வளவுமே சமனாக இருக்க போகுது. என்ன நான் இதுல என்ன சொல்றேன்னு விளங்குதா அவளுக்கு? நிர்ஜனுக்கு விளங்கி இருக்கா? நிர்ஜன் ஓம் டீச்சர்.
நம்ம அப்ப சொல்லலாம் இது எல்லாமே ஒரே புள்ளியினூடாகத்தான் போகுது, எல்லாமே சமனான கோடு அதோட எல்லாம் ஒரே புள்ளியினூடாக போகுதுன்னு சொல்லலாம். என்ன இவ்வளவு சைலண்ட்? வாங்கிட்டா இல்லையா? அழிக்கவா? சரி, விளங்காட்டி நீங்க யோசிச்சுட்டு திரும்பி கேளுங்களா? ஓகே, அடுத்த கேள்வியை பார்ப்போம். அதுக்கு நான் இன்னைக்கு படங்கறி விடுறேன், நீங்க வீட்டை செய்யிட்டு வாங்க. இணைகரம் PQRS. PQRS. PQRS இல் PSR, QRS. PSR கோணங்களின் இருசகம் கூராக்கிகள் PQவின் மீதில் உள்ள புள்ளி X இல் இடைவெட்டுகின்றன. இந்த கோணத்தின் இருசம கூராக்கி PQவில இருக்கிற ஒரு புள்ளி X இல் இடைவெட்டுகின்றன. இது X. இந்த கோணமும் சமம். அடுத்த கேள்வி என்ன கேட்கிறீங்கடா? இப்படி ஒரு படம் கொண்ட கீறவான், நான் கீறி இருக்கிறேன். கேள்வியை பாருங்க. P = PS. இந்த ரெண்டும் சமன் காட்ட சொல்லி இருக்கு. அடுத்தது PQ நடுப்புள்ளி X. இது ஒரு கேள்வி. PQ = 2 PS. அதுக்கு முதல் நீங்க என்ன செய்யணும்னா, இந்த PX = PS செய்தீங்கன்னா இந்த ரெண்டு கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். PX-ஐயும் PS-ஐயும் என்ன சமன் என்று காட்டிலும் யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? இதுல இதுவும் சமாந்தரமாக இருக்கும். இதுவும் சமாந்தரம். ஏனென்று சொன்னா இணைகரத்தின் எதிரெதிர் பக்கம் அதோட இது சமனாகவும் இருக்கும், இது இதுக்கு சமாந்தரமாகவும் இருக்கும். இந்த இதை வச்சுக்கண்டு நீங்க சொல்லுங்க அப்போ PX-ம் PS-ம் எப்படி சமனாக இருக்கும்? ஒருத்தருக்குமே ஐடியா இல்லையா? நானே இடமும் கீறி இருக்கிறேன். இந்த படத்தை வச்சுன்னா இந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்றது. என்ன செய்யுங்கன்னா, நீங்க வீட்டை இதே படத்தை கீறிட்டு வீட்டு இந்த 3 கேள்விக்கும் ஆன்சர் செய்து பாருங்க. செய்துட்டு நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம். அடுத்த கிளாஸ் இணைகரங்கள்ற பார்ட் 2. டீச்சர் ஓம். டீச்சர் முதலாவது கணக்கு செய்துட்டேன். சொல்லுங்க நிர்ஜன். PS = SZP. டீச்சர் நீங்க ஒரு இருசம கூராக்கி ஒன்று கீறல டீச்சர். QRS-க்கும் ஒரு இருசம கூராக்கி ஒன்று X-ல இடைவெட்டுது. PS அடுத்தது QRS. ஓகே சாரி. இந்த கோடும் இதுக்கும் சமம். ஞாபகப்படுத்தினதுக்கு நான் ஒரு கோணத்துக்கு செய்து மற்ற கோணத்துக்கு செய்யல. இப்ப 2 கோணத்துக்குமே செய்திருக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம் இந்த கேள்விக்கு ஆன்சரோட. ஓகே, பாய், குட் நைட். டீச்சர் ஓம்.
மற்ற ரெண்டு கணக்குக்கும் செய்து போட்டு குறிப்பிட போட்டு வர்றேன். ஓம் நிறு அதை செய்து போட்டு விடுங்க. ஓகே பாய். பாய் டீச்சர், குட் நைட் டீச்சர். தேங்க்யூ.